பேர் இந்த பகல் வேளையில சொல்ல முடியும், எனக்கு முன்பாக என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன போராட்டம் இருந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும், என்னை அழைத்திருக்கிறார், என்னை அபிஷேகித்திருக்கிறார், என் உயர் தலங்களில் என்னை நிறுத்துவார். அதற்கு எந்த வாசல்கள் திறக்கப்படணுமோ அந்த வாசல்களை கர்த்தர் திறப்பார் என்று நம்புகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி சொல்லும் போது ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஒரு ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்த தீர்மானித்திருக்கும் போது அதற்கு எதிராய் சத்துரு எழும்பி நின்றாலும் பரலோக ராஜ்யம் யுத்தம் பண்ணும். கைகளால் பெயர்க்கப்படாத கல் வந்து அடிக்கும் விசுவாசிக்கிறவர்கள். ஆமென். என் ஆண்டவர் ஒன்று சொன்னார், அதில் இருக்கிற ஒரு புள்ளி கூட மாறா. ஒரு புள்ளி வானமும் பூமியும் ஒளிந்து போகும். ஓ ஜீசஸ். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதம் கர்த்தர் தந்த வார்த்தை, அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைப்பேன் என்றார். யாருக்கு முன்பாக? கர்த்தர் அழைத்து அபிஷேகம் பண்ணினவனுக்கு முன்பாக. அவர் திறந்து வைப்பேன் சொன்னா அது திறக்கப்படும். ஏனென்றால் அவரால் மட்டும்தான் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கவும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டவும் முடியும். அவர் ஒருவரே எல்லா திறவுகோலையும் உடையவர். நாம் ஆராதிக்கிற தேவன் மட்டும்தான். நிறைய பேர் இந்த டூப்ளிகேட் கீ எல்லாம் அடிப்பாங்க. ஆமா, சிலர் அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. ஆண்டவர் கையில சில கீஸ் இருக்கு, முடிஞ்சா அடிங்க. என்னெல்லாம் கீ வச்சிருக்கிறார்? மரணத்தின் திறவுகோலை வச்சிருக்கிறார், பாதாளத்தின் திறவுகோலை வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து மரித்து அந்த பரதீஸ் ஓபன் ஆகிறது வரைக்கும், அதற்கு முன்பாக மரிக்கப்பட்ட அத்தனை பரிசுத்தவான்களும் பாதாள அறையில் தான் அடைக்கப்பட்டிருந்ததை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. எனவேதான் 1 பேதுரு 3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய ஆவியிலே அவைகளிடத்தில் போய் காவலில் வைக்கப்பட்டவர்களிடத்தில் பிரசங்கித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரசங்கித்தார் என்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்னவென்றால் அவர் பிரகடனப்படுத்தினார். எதை பிரகடனப்படுத்தினார் தெரியுமா? தம்முடைய ஜெயத்தை பிரகடனப்படுத்தினார். ஆமா, காரணம் இயேசு இல்லாம யாருக்குமே அந்த இளைப்பாறுதலுக்குள்ள என்ன செய்ய முடியாது, போக முடியாது. எனவேதான் ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான். சிருஷ்டியானது தவித்து கொண்டிருந்தது. எனவேதான் இயேசு மரித்த போது வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, மரித்தவர்கள் உயிரோடு இருக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் என்று. அதன் அர்த்தம் அவங்க எழும்பி பூமியில திரும்பி வாழ்ந்தார்கள் என்றல்ல. அவர்கள் எல்லாரும் எங்க என்றானாங்க தெரியுமா? பரதீசுக்குள்ள என்றானாங்க. இது தேவன் பாராட்டின கிருபை. ஆமென். அதன் அர்த்தம் என்ன? எந்த பாதாள அறையும் திறக்கிற வல்லமை உள்ளவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். நல்ல கரங்களை தட்டி ஆமென், 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 ஆமென். ஆபிரகாம் வீட்டை விட்டு ஓடுறான். ஏன்னா கொடுமை தாங்க முடியல. சாராள் கொஞ்சம் கடினமா நடத்துறாங்க. இந்த அம்மா மூஞ்சி வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. கர்ப்பவதி ஆனதும் சாராளை பார்த்ததும் அப்படின்னாங்க. நான் சொல்ல வா உன்னை வச்சுக்கிறேன். நேர ஆபிரகாம்கிட்ட போய் ஓடு ஒரே அழுக. ஆபிரகாம் இங்க பாருமா, வேலைக்காரி என்ன பண்ணணுமோ லைசன்ஸ் இல்லாமலே நம்ம வண்டி ஓட்டுற ஆட்கள். லைசன்ஸ் கிடைச்சா விட்டா வைப்பாங்க. லெப்ட் ரைட் வாங்கிட்டாங்க. தண்ணி எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா. இவங்களுக்கு வயிற்றுல பிள்ளை, ஒண்ணும் பண்ண முடியல. டார்ச்சர் தாங்க முடியாம ஓடுறாங்க. ஓடும்போது இனி சாராள் உயிரோடு இருப்பா. இது சாரி, ஆகாருக்கு இனி ஒரு லைஃப் உண்டானே தெரியல. வனாந்திரத்தில் அலைய ஆரம்பிக்கிறான். வயிற்றுல பிள்ளைய வச்சுட்டு ஓடுறான். இனி அந்த உள்ள இருக்கிற பிள்ளை ஆணா பெண்ணா தெரியாது. அந்த பிள்ளை இனி உயிரோடு இருக்குமா தெரியாது.
ஒண்ணுமே தெரியாம இருக்கும்போது கர்த்தருடைய தூதனானவர் ஆகாருக்கு தரிசனமாகி சொல்றாரு, அந்த பிள்ளைக்கு இஸ்மவேல் என்று பெயர் வைப்பாயாக. ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. அடுத்து சாராள். சாராளுடைய கற்பம் செத்து இருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேசுறார், அவளாலே உனக்கு ஒரு குமாரன், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயர் வைப்பாயாக. இஸ்மவேல் யாரு? தள்ளப்பட்டவன். ஈசாக்கு யாரு? தெரிந்தெடுக்கப்பட்டவன். தள்ளப்பட்டவனுக்கும் பேரு அவர்தான் வைக்கிறார், தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கும் பேர் அவர்தான் வைக்கிறார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? அவருக்கு மேலாக ஒரு வல்லமை இல்லை. இருக்கிறவராகவே இருக்கிறவர் நான் ஆராதிக்கிற தேவன் சொல்றவங்க ஹalleluya, ஹalleluya. அனுதினமும் அறியணும், இது போதாது. ஹalleluya. நீங்க 100 தடவை பைபிளை படிச்சு முடிச்சாலும் உங்களுக்கு அல்லது நமக்கு அவரை குறித்து தெரிந்தது கடுகளவு மட்டுமே. 3.5 வருடம் மார்பில் சாய்ந்திருந்த யோவானுக்கு அவர் தம்மை பத்ம தீவில் வெளிப்படுத்தின போது பொட்டனு விழுறான். ஆண்டவரே, நான் நினைச்சு, அதாவது உங்க ஹார்ட் பீட்ட காது வச்சு கேட்டவன், அப்படி இருந்தோம் நீங்க இன்னும் பெருசாதான் இருக்கிறீங்க. நாம் யாரை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம்? அவர்தான் கையை பிடிச்சிட்டு சொல்றாரு, அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க நல்ல கரங்களை தட்டி என்னை அழைத்தவர், என்னை அபிஷேகித்தவர் எனக்கு முன்பாக வாசல்களை திறந்து வைப்பார். யாவே ராஃபா எலோகி, கைகளை உயர்த்தி எல் ஷடாய் ஈரே அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவே. சபையின் சத்தம் கேட்கட்டும். யாவே யாவே ராஃபா எலோகி எல் ஷடாய் ஈரே ஈரே அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவே. ஒரே சத்தமா இயேசுவான்னு பாடுவோம். இயேசுவா இயேசு, நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. எல்லா கட்டுகள் உடையட்டும், வெண்கல கதவுகள் உடையட்டும், உடையட்டும். ஓ யாவே யாவே ராஃபா எலோகி எல் ஷடாய் ஈரே அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவே. ஆமென், ஆமென். சீயோனே, நீ கம்பீரித்து ஆர்ப்பரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். இருக்கிறவனவனும் தோன்றும் முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான். 150 ஆண்டுகளுக்கு முன்பதாக கோரேஸ் என்கிறவனை குறித்து சொன்னார். ஆமென். அதே பேர்ல, அதே அடையாளத்துல. ஹalleluya. ஆமென். என் ஆண்டவர் ஒன்று சொன்னா அதுல இருக்கிற ஒரு புள்ளி கூட மாறாது. ஒரு புள்ளி, வானமும் பூமியும் ஒளிந்து போகும். ஓ ஜீசஸ். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாததும் திரும்பி அப்பா வீட்டுக்கு போகல,
ஏன்னா எந்த அதிகாரமும் யாருக்கும் கொடுக்க வல்லவர் அவர். என்ன பண்ணார் தெரியுமா? அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் பிள்ளைங்கிற அதிகாரம். சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாத போது சொந்தம் இல்லாதவர்களை சொந்தமாக்கினார். அப்படி சொந்தமாக்கப்பட்டவர்கள் தான் நாம் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். யாவே ராபா, கைகளை உயர்த்தி வர்ஷிப் பண்ணுங்க. ஏலோகி எல் ஷடாய் ஈரே ஆடோனாய் தம்மை வெளிப்படுத்துவே. யாவே யாவே வர்ஷிப் Ripratana mama, oh glory, தம்மை வெளிப்படுத்துவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இஸ்ரவேலரை பாபிலோன் கையில ஒப்பு கொடுக்கிறார். நேபுகாத்நேச்சர் வந்து எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி ஆலயத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் தீக்கிரையாக்கி அநேகரை சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போகிறான். பாபிலோன் சாம்ராஜ்யம் ஒருவராலும் அசைத்து கூட பார்க்க முடியாதது. இதை தாண்டி தான் கோரேஸ் உள்ள வரணும். பாபிலோன் என்பது நாணல் அல்ல, அது ஒரு பெரிய சாம்ராஜ்யம். கோரேஸ் பெர்ஷியாவை சார்ந்தவன். அப்ப இந்த சாம்ராஜ்யம் விழுந்து கோரேஸ் வருவது என்பது சாதாரணமான காரியமா? இதெல்லாம் சான்ஸே கிடையாது. எஸ், மனிதனுக்கு இது முடியாதது. ஆனால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலேயே. நான் இந்த சரித்திரத்தை எல்லாம் நான் பெரிதாய் சொல்லிக் கொண்டிருப்பது, அபிஷேகம் பெற்ற ஒரு தேவப்புள்ள புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கென்று தேவன் ஒரு ஸ்தானத்தை வைத்திருப்பார் என்றால் அதற்கு முன்பாக என்ன தடை இருந்தாலும், செங்கடலா இருந்தாலும் சரி, யோர்தானா இருந்தாலும் சரி, எரிகோவா இருந்தாலும் சரி, தாகோனா இருந்தாலும் சரி, பெரிய பர்வதமா இருந்தாலும் சரி, அவருக்கு முன்பாக அது ஒன்றும் இல்லாமல் போகும். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. தாவீதுக்கு இல்லாத தடையா? நமக்கு வீட்டுல பிரச்சனை, நாட்டுல பிரச்சனை. தாவீதுக்கு 3 இடத்துல வீட்டுல பிரச்சனை, நாட்டுல பிரச்சனை, காட்டுல பிரச்சனை. வீட்டுல வந்த சகோதரர்கள் வேட்டு மனுஷனா பாக்குறாங்க. எப்படிங்க இருக்கும்? சில வீட்டுல சில பிள்ளைங்களை பரியாசம் பண்ணுவாங்க தெரியுமா? பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருக்க வீட்டுல எல்லாம் நீ வந்து எங்க அம்மா அப்பாக்கு பிறகுல, ஒன்ன வந்து சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்தோம். இப்படி எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா வீட்டுல இந்த மாதிரி பரியாசம் பண்றது. ஒன்ன வந்து போற வழியில அங்க ஒருத்தங்க அடிப்பம்புல குடத்தை வச்சு தண்ணி எடுத்துட்டு இருந்தா, நீ அதெல்லாம் பாம்போல உட்கார்ந்துருந்த, உன்னை தூக்கிட்டு வந்தோம். உடனே போய் அம்மா 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 இப்படி சொல்றாங்க. அம்மா அப்படியாமா? தாவீதை வந்து வேற்று மனுஷனா பாக்குறாங்க. என்ன இருந்தாலும் வீட்டுல பிரச்சனை. காட்டுல போனா சிங்கம் வருது, கரடி வருது. எதுக்கு? செல்ஃபி எடுக்கவா? இல்ல அவனை எடுக்கிறதுக்கு. காட்டுல பிரச்சனை. ஊருக்கு வந்தா எங்க நிக்கிறான்? கோலியாத். எல்லாம் என்ன பிரச்சனை? சுற்றிலும் பிரச்சனை. ஆனாலும் தாவீதினுடைய சாட்சி என்ன தெரியுமா? சங்கீதம் 18:33. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என் உயர் தலங்களில் என்னை. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில சொல்ல முடியும்? எனக்கு முன்பாக என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன போராட்டம் இருந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும், என்னை அழைத்திருக்கிறார், என்னை அபிஷேகித்திருக்கிறார். என் உயர் தலங்களில் என்னை நிறுத்துவார். அதற்கு எந்த வாசல்கள் திறக்கப்படணுமோ அந்த வாசல்களை கர்த்தர் திறப்பார் என்று நம்புகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆவே யாவே worship
சத்தமா ஏலோகி எல் ஷடாய். கைகளை உயர்த்தி வர்ஷிப் பண்ணுங்க. அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவே. One more time, Yahweh, Yahweh, Rafa, Elohim, Rika Malakadanaro, Amen, தம்மை வெளிப்படுத்துவே. பாபிலோன் எல்லாம் கைக்குள்ள, ராஜ்யங்கள் அவன் பிடியில, தன்னை வீழ்த்த ஒருவரும் இல்லை என்கிற நிலையில் இருக்கும் போதுதான் கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். உலகத்தையே கலங்க வைத்தவன கர்த்தர் ஒரே ஒரு சொப்பனத்தை கொடுத்து கலங்க வச்சிட்டார். அது போலதான் பெல்ஷாத்சார், அதன் பிறகு வந்த ராஜா, அவனை எல்லாரும் புகழ்ந்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் மனுஷ விரலை காட்டி அப்படி ஒரு லைன் எழுதினார். அதை பார்த்ததும் பெல்ஷாத்சாருக்கு இடுப்புக்கு கீழே தளர்ந்து முட்டெல்லாம் அடிக்குது. இவ்வளவுதான். பூமியில எவ்வளவு பெரிய சர்வாதிகாரியா இருந்தாலும் என் ஆண்டவருக்கு முன்பாக இவ்வளவுதான். ஆமென். என் தேவன் யார் தெரியுமா? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். நல்ல கரங்களை சட்டி கர்த்தருடைய கிரியை நடக்க போகிறது, தேசத்தில் நடக்க போகிறது. ஜீசஸ், யாவே யாவே, ஜீசஸ் எலோகி எல் ஷடாய் ஈரே. வெளிப்படுத்துகிறேன். நல்ல கவனிங்க. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுங்க, சொப்பனத்தை சொல்லி அர்த்தம் சொல்லுங்க. ஆமென். பார்வோனாவது சொப்பனத்தை சொன்னா, யோசேப்பு அர்த்தம் சொன்னான். இவன் அப்படி இல்லை, நீ சொப்பனத்தையும் சொல்லணும். ஏன்னா சொப்பனம் சொன்னா அதுக்கு புது வியாக்கியானம் தருவாங்கன்னு பார்வோனுக்கு, நேபுகாத்நேச்சாருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால எப்படிங்க இருக்கும், எப்படி ஆண்டு இருக்காங்க பாருங்க. ராஜாக்கள்லாம் எவ்வளவு கொடூரமா இருந்திருக்காங்க. இங்க வா, நான் என்ன நினைக்கிறேன் சொல்லலைன்னா உனக்கு தூக்கு. இப்போ உங்கள்கிட்ட நீங்க வந்திருக்கீங்க, போன வாரம் என்ன பேசுறேன்னு சொன்னாலே நம்ம சொல்ல மாட்டோம். இப்போ வந்துட்டு இன்னைக்கு நான் என்ன பிரசங்கம் பண்ண போறேன், என்ன பாயிண்ட் பேச போறேன்னு கேட்டா நாங்க வீட்டில் ஆன்லைன்லேயே பார்க்குறோம். எப்படிங்க இருக்கும் கூப்பிட்டு, நான் என்ன நேற்று ஒரு சொப்பனம் பார்த்தேன் ராஜாவே, நாங்க பார்க்கல, இங்க பாரு சொல்லலை, நான் இன்னையோட கதை முடிஞ்சு. தானியலுக்கு நியூஸ் வருது, தானியலையும் கொலை செய்ய பார்க்குறாங்க. தானியல் வந்து சொல்றாரு, ஒரு நாள் டைம் கொடுங்க, பிரேயர் பண்றார். ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ராஜா கிட்ட வரார். ராஜாவை நீ கண்ட சொப்பனம் என்ன வேண்டாம், ஒரு உயரம், ஒரு பெரிய உயரமான ஒரு சிலை இருக்கு, பிரகாசமா இருக்கிறது, மேல பொண்ணு தலை, அந்த தலை தான் நீங்க, அதுக்கு கீழே எல்லாமே இருக்கு. நீ பார்த்துட்டு இருக்கும் போது கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து அடிக்குது, கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து அடிக்குது, ஒண்ணுமே இல்லாம ஆக்குது. இதுதான் நீங்க கண்ட சொப்பனம். உங்களுக்கு அப்புறம் வேற ராஜ்யம் வரும். உங்களுக்கு கீழான நீங்க தான் தலை, உங்களுக்கு மேல ஒண்ணுமே இல்ல. ஆனா இந்த கல்லு வந்து அடிக்கும், உங்களுக்கு கீழே இருக்கிற ராஜ்யம் வரும். உங்களுக்கு கீழே இருக்கிறவன் உயர்த்தப்படுவான். கைகளால் பெயர்க்கப்படாத கல்லு. இந்த கல்லை யாருக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. இதுதான் கிங்டம் ஆஃப் காட். இதுதான் நிரம்பி இருக்கும் கடைசியில. இதை யாருக்கும் தொட முடியாது. நான் இந்த காரியத்தை சொல்லும் போது நேரம் இல்லாததுனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணவில்லை. இதை சொல்லும் போது ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஒரு ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்த தீர்மானித்திருக்கும் போது அதற்கு எதிராய் சத்துரு எழும்பி நின்றாலும் பரலோக ராஜ்யம் யுத்தம் பண்ணும். கைகளால் பெயர்க்கப்படாத கல் வந்து அடிக்கும். விசுவாசிக்கிறவர்கள் எஸ் worship ரிமாம் ராஜானாலே எல் ஷடாய் ஈரே. glory தம்மை வெளிப்படுத்துகிறீர்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் பாபிலோனை விழத்தள்ளுகிறார். ஏன் விழத்தள்ளுகிறார்? பாபிலோன் கர்த்தர் ஒப்பு கொடுத்த போது நேபுகாத்நேச்சாரை என் தாசன் வேற சொல்லுவார். என் தாசனாகிய நேபுகாத்நேச்சாரை நான் வரவழைப்பேன். அப்போ அந்த உணர்வு அவனுக்கு இல்லை. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் தெரியுமா? எசாயா 47 பாபிலோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய 10வது 6வது வசனத்தை வாசியுங்கள். எசாயா 47:6. நான் என் ஜனத்தின் மேல் கடும் கோபம் அடைந்து என் சுதந்திரத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அவங்களை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். நேபுக்கு கவனிங்க, சத்துருவே. அதனாலதான் மீகா சொல்றாருல, சத்துருவே எனக்கு விரோதமா உன் சாமர்த்தியத்தில் என்ன பிடிச்சேன்னு நினைக்காத. அவர் ஒப்பு கொடுத்தார், அவ்வளவுதான். அவர் ஒப்பு கொடுத்ததுனால நேபுகாத்நேச்சார் இவர்களை பிடிக்கிற ஏறக்குறைய 11-12 ஆண்டுகள் முற்றுகை போட்டுட்டே இருக்கிறான். திறப்பு உண்டானதும் உள்ள புகுந்துட்டான். கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஆனா இவன் என்ன பண்றான் அப்படின்னா 10வது வசனம், உன் துன்மார்க்கத்திலே நீ திடநம்பிக்கையா இருந்து என்னை பார்க்கிற ஒருவரும் இல்லை, என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றாய். உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது. நான் தான், என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய் அல்லவா. அடுத்த வசனம், ஆகையால் அடுத்த வார்த்தை கவனிங்க, அது எங்கே இருந்து உதித்ததென்று நீ அறியாய். நீ அதை நிவிர்த்தியாக்க மாட்டாய். நீ அறியாதபடிக்கு சடிதியாய் உண்டாகும். ஆமே. தேவ பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய ஜனமே. ஆமே. சத்துரு எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் சரி, இதுக்கு மேல சான்ஸே கிடையாது என்கிற நிலையில அவன் தன் கூடாரத்தை போட்டாலும் சடிதியில அவனை இல்லாமல் ஆக்குகிற வல்லமை கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வரும். பாபிலோனை தூக்குறாரு நேபுகாத்நேச்சார். அடுத்த ராஜாக்கள் எல்லாம் அடிக்கிறார். அடிச்சு கோரேசை கொண்டு வரார். நல்ல கவனமா கேளுங்க. இந்த நாட்களிலே சிறையிருப்புக்குள்ளே கட்டப்பட்ட நிலையில, சத்துருவின் கை ஓங்கின நிலையில யாராவது இருக்கிறீங்கன்னா மனஸ்தாபப்படுகிறவரிடத்துல மன்றாடுங்கள். இன்னும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இராதிருங்கள். காலம் தாண்டி கேட்பதினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது அனுக்கிரக காலம், இது இரட்சணிய நாள். ஆமே. யாக்கோபு பயிரிட்டு அந்த விளைச்சல் முளைக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் வெட்டுக்கிளிகளை அனுப்பினாராம். வெட்டுக்கிளிகள் எல்லாம் ஆக்கினதும் ஆமோஸ் கத்துறான், ஆண்டவரே ஆண்டவரே யாருக்கு இப்படி செய்தீங்கன்னு பாருங்க, யாக்கோபு சிரித்து போனானே ஆண்டவரே. அப்படி சொன்னதும் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். அதன் பிறகு யாக்கோபு மீண்டும் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான். யாக்கோபு என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள். மீண்டும் கர்த்தர் அக்கினி அனுப்புகிறார். யாக்கோபு சிரித்து போனான். அப்பா, யாக்கோபுக்கு நீங்க கொடுத்த பிராமிஸ் என்ன? பலத்த ஜாதி ஆக்க வேண்டானே. அவன் சின்னதாயிட்டான், அவன் சிரித்து போயிட்டான். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அப்படியெல்லாம் ஆகாதுப்பா, மன்னிச்சுட்டேன் என்கிறார். இது கிருபையின் காலம். யாக்கோபு பார்த்தா இது நல்லா இருக்கு, நான் தப்பு பண்ண ஒரு மன்னிப்பார். இது போய் அந்த காலம் முடிந்து கர்த்தர் பிரமாணத்தை தூக்கு நூலாய் போடுறார். அவர் தூக்கு நூல் போடுறார். அவன் கிரியைக்கு தக்க அளக்கும்படி தூக்கு நூலை போடுகிறார். ஆமோஸ் 7 நான் சொல்லுகிற வார்த்தைகள் நேரம் இல்லாததுனால் எடுத்து வாசிக்கல. எப்போ தூக்கு நூலை போட்டாரோ இனி நான் மன்னிக்க மாட்டேன்ட்டாரு. அதன் அர்த்தம் என்ன? இனி நீ எவ்வளவு அழுதாலும் நோ யூஸ். காலம் கடந்து எதை செய்தாலும் எந்த பிரயோஜனம் இல்லை. காலம் கடந்து செய்த கிரியைகள் வேதத்தில் 3 நபர்களை நமக்கு பார்க்க முடியும். ஒன்று, ஏசா. அழ வேண்டிய காலம் கடந்த பிறகு அவன் அழுதான். அவன் எப்படி அழுதான் தெரியுமா? யாக்கோபு யாபோக்காற்றின் கரையில் அழுததை விட சத்தமிட்டு அதிகமாய் ஏசா அழுதான். காலம் கடந்து அழுதான். காலம் கடந்து அழுதான். பிரயோஜனம் இல்லை. ஆனா யாக்கோபு பாருங்க, அவன் அழ வேண்டிய காலத்துல அந்த இரவுலே போய் உட்கார்ந்திருந்த அழுதான். காலம் கடந்து அழுததுனால, அதாவது கண்ணீருக்கு எவ்வளவு பலன் உண்டு தெரியுமா? ஆனா காலம் கடந்து விட்டது. நோ யூஸ்.
சவுல் காலம் கடந்து கர்த்தரை தேடினான். அவனை கர்த்தர் புறக்கணித்தார் என்று சொல்லும் போதே அவன் கர்த்தரை தேடி இருக்கணும். அவன் அதை செய்யாம என்னெல்லாம் பொல்லாப்ப செய்ய முடியுமோ எல்லாம் செய்து விட்டு கடைசியில கர்த்தரை தேட வரான் பாருங்க. வேதம் சொல்லுகிறது அவனுக்கு ஒரு வார்த்தையும் வெளிப்படவில்லை. காரணம், காலம் கடந்து கர்த்தரை தேடினான். கர்த்தருக்கு மகிமை. நோயோஸ். தாவீதை பாருங்க, சவுல் பண்ண தப்பை விட தாவீது பண்ண தப்பு பெருசு. ஆனா நீ கர்த்தருக்கு முன்னாக இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னதும் தேவ சமூகத்துல போய் சங்கீதம் 51 பாடுறார். அப்பா தள்ளிராதீங்க. உணர்ந்தா அவன் காலம் கடந்து செய்யல, காலம் கடந்து செய்யல. ஆமென், ஹல்லேலூயா. யூதாச பாருங்க, பேதுருவை பாருங்க. ஒரே இரவுல பேதுரு அவரை தெரியாதுன்னு மறுதலிக்கிறான். யூதாசு தெரியும்னு கை காட்டுறான். ஆமென். ஆனால் பேதுரு அந்த இரவிலே மனம் கசந்தான், மனஸ்தாபப்பட்டான். யூதாஸ் காலம் கடந்து, நெக்ஸ்ட் டே காலம் கடந்து. ஆமென். அழுதா ஆண்டவர் இறங்குவார் காலத்துக்குள்ள. தேடுனா ஆண்டவர் தென்படுவார் காலத்துக்குள்ளே. மனஸ்தாபப்பட்டால் மன்னிப்பார் காலத்துக்குள்ளே. அந்த காலம் தாண்டிட்டுன்னா இஸ்ரவேலே நீ உன்னை பார்க்க வேண்டிய இடத்துல கோரேச பார்க்க வேண்டிய நிலைமை ஆயிட்டு. சபையே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நம்மை பார்க்க வேண்டிய இடத்துல கர்த்தர் இன்னொரு நபரை பார்த்துட்டு இருக்கிறார்னா எப்படிங்க இருக்கும்? நம்முடைய அப்பா நம்மளை மகனேன்னு கூப்பிடுறதுக்கு பதிலா இன்னொரு ஆளை மகனேன்னு கூப்பிட்டு கை பிடிச்சிட்டு போனா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஆமா, 3 வருஷம் கூட இருந்த யூதாசுக்கு கிடைக்காதது சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கள்ளனுக்கு கிடைக்குது. இஸ்ரவேலர்கள் இன்னும் அறியாமையில இருக்கிறாங்க. மேசியா வருவார்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் அவங்க மேல கர்த்தர் உண்மையுள்ளவர்னால அவங்களை யாருக்கும் தொட முடியல, இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு சத்தியம் தெரியுமா? அவர்கள் தேவனை பிதாவை நோக்கி கூப்பிடுவதை விட நாம கூப்பிடுறத அவர் ரொம்ப விரும்புறார். ஏன் தெரியுமா? நம்ம இயேசுவை தரித்திருக்கிறோம். எனக்கு தெரியும், இஸ்ரவேலர் கூப்பிடுறதை விட நான் கூப்பிடுறது அவருக்கு பிடிக்கும். ஏன்னா இஸ்ரவேலர்கள்ட்ட இயேசு இல்ல, என்கிட்ட இயேசு இருக்கிறார். இஸ்ரவேலர்கள் அவர் அப்பான்னு கூப்பிடுறதை விட இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனமே, நீ அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிறதை தான் பரலோகம் ஏற்றுக்கொள்ளுகிறது. கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை. ஆனா அவங்க இன்னும் அந்த பழைய பாரம்பரியம், இன்னும் மிருகங்களையே பலி செலுத்தி கொண்டு அவர் வருவார் என்று பார்த்து கொண்டு அறியாமலும் உணராமலும் இருக்கும் போது கர்த்தர் அப்படி முகத்தை திருப்புறார். அண்டு கோரேசின் பக்கம் திருப்பினது போலதான் நம் பக்கம் அந்த முகத்தின் வழி வீசப்பட்டது. இதுதான் ஏசாயா 49வது அதிகாரம். ஏசாயா 49வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது. ஆகிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை, யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படிக்கு கர்த்தரினை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது. ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில நான் கனமடைவேன், என் தேவனின் பலனாய் இருப்பார். அடுத்த வசனம், யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பீர். இஸ்ரவேலுக்கு மட்டும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது எனக்கு அற்ப காரியமா இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பா இருக்கும்படிக்கு உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக அப்படி தேவனால் ஏற்படுத்தப்பட்டு ஜாதிகளுக்கு ஒளியாக. ஜனங்கள் ஜாதிகள், பைபிள்ல இதை பார்க்க முடியும். ஜாதிகள்னு யாரு சொல்லப்பட்டிருக்குதுன்னா புற ஜாதிகள். ஜனம்னு யாரு சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேலர்களை. இப்போ இஸ்ரவேலர்கள் என்ன பண்றாங்கன்னா சேராம போகும்போது ஜாதிகளை ஜனமாக்குறார். அதான் பைபிள்ல இருக்கு, எனக்கு ஜனம் அல்லாதவர்களை நான் என் ஜனம் என்றும் பிள்ளைகள் அல்லாதவர்களை
பிள்ளைகள் என்றும் அந்தகாரத்தின் என்று ஆச்சரியமான ஒளிநடத்தில் வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதற்கு நாம் அவருடைய சொந்த ஜனமாயும் பரிசுத்த ஜாதியாயும் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய கிருபை பாராட்டி இருக்கிறார் தெரியுமா? இதை அறிந்து வாழ வேண்டும். நேபுகாத்நேச்சர் அதை அறியவில்லை. அவன் அந்த நிலையில வைத்ததும் அவன் நினைச்சிட்டா நம்ம சாமர்த்தியம் என்று. கர்த்தர் இல்லாமக்கிட்டார். கோரேசை கொண்டு வருகிறார். கோரேஸ் அறிந்து கொண்டான். எஸ்ராவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசியுங்கள். எஸ்ரா 1:1. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆவியானவர் ஏவர. நல்ல கவனிங்க. ப்ராஃபஸிங்கிறது அதுல 2 இருக்கு. ஒன்று நம்ம பரத்திலிருந்து துணிக்கப்படுகிற உண்மையான தீர்க்க தரிசனத்துல 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று அவர் நமக்கு செய்யற காரியம், 2 நாம் செய்ய வேண்டிய காரியம். அவர் நமக்கு செய்யற காரியம் நடந்துரும். கோரேசை கொண்டு உட்கார வச்சுட்டார். இனி கோரேசு எதுல அலர்ட்டா இருக்கிறார் தெரியுமா? நான் செய்யணும். அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். நான் செய்யணும் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆவியானவர் ஏவ துவங்குகிறார். இஸ்ரவேலே நீ சேராமல் போன போது பல நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நம்மளை விட்டு ஆளு கிடையாது. இல்ல இல்ல, ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை கொண்டு வருவார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அவன் பார்த்தா ராஜ்யங்களை தந்தருளினார். இப்ப கோரேசுக்கு மேல எதுவுமே கிடையாது. அவன் தான் கிங். உட்கார்ந்து இருக்கும் போது இல்ல நான் இப்படி உட்காரக்கூடாது, அதான் என் கிரியை வெறுமையாயிடக்கூடாது, என்ன பர்பஸுக்காக என்னை இதுல உட்கார வைத்திருக்கிறார். சவுலை கர்த்தர் ராஜாவாக்கினார். சவுல் ஒரு நாள் கூட நினைக்கல, உடன்படிக்கை பெட்டி நம்ம இடத்துல இல்லையே, அதை கொண்டு வர வேண்டுமே, நினைக்கவே இல்லை, நினைக்கவே இல்லை. ஆமே, அவன் சங்கடெல்லாம் அவன் வருத்தம் என்ன தெரியுமா? எனக்கு 1000 கொடுத்தாங்க, தாவீதுக்கு 10000 கொடுத்தாங்க. நம்ம வருத்தங்கள் எல்லாம் பார்த்தா நீ ஒரு நாளாவது கவலைப்பட்டியா சவுல்? உடன்படிக்கை பெட்டி இல்ல, பெலிஸ்தியர் கையில இருக்கு. நீதான் முதல்ல சவுலுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் பாருங்க, தோல்வியே கிடையாது, ஜெயிச்சுட்டே இருப்பாரு. அதனாலதான் பெலிஸ்தியருக்கு அவ்வளவு எரிச்சலா இருக்கும். எரிச்சலா என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான் தெரியுமா? கொல்லன் இருந்தா தானே நீங்க பட்டயம் செய்வீங்க, கொல்லனை இல்லாம ஆக்கிட்டான். ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னு சத்ரு நினைச்சிட்டான்னா ஜெபிக்கிறவங்களை இல்லாமக்குவான். ஆமா, உங்க வீட்டுல ஜபசத்தம் இல்லையா, ஆயுதம் ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம். யுத்தத்துக்கு போகும்போது இஸ்ரவேலின் ராணுவம் ஓடுது. ஏன் ஓடுதுன்னா அவங்க கிட்ட ஆயுதம் இல்ல. இஸ்ரவேல் ராணுவத்தில் இருக்கிறவங்க சாதாரணமானவங்க அல்ல. வேதம் சொல்லுகிறது, யாராவது பராக்கிரமசாலியோ பலசாலியோ பார்க்கும்போது சவுல் அவனை தன்னுடைய ராணுவத்தில் சேர்த்துக்கொள்ள. சவுலின் ராணுவத்தில் இருக்கிற எல்லாமே பராக்கிரமசாலிகள், பலசாலிகள், ஆனா ஆயுதம் இல்ல. நீங்க எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும் ஜெபம் இல்லாமல் சத்துருவை ஃபேஸ் பண்ண முடியாது, தேவனோடு உறவாடாமல். எனவே நம்முடைய பர்சனல் லைஃப்ல பிரேயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெபம் கொல்லனை அழிக்கணும், இதுதான் சத்துரு. அதனால என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆயுதம் உருவாக்குறதுக்கு இஸ்ரவேலர்கள் யார்கிட்ட போக வேண்டி இருந்தது தெரியுமா? பெலிஸ்தியர்கிட்ட போக வேண்டி இருந்துச்சு. உங்க வீட்டுல ஜெபிக்கிற ஒரு நபர் இருந்தா அந்த நபருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்பவுமே இருக்கும்போது அதோட வேல்யூ தெரியாது. உங்க லைஃப்ல பிரேயர் குறையுதா, கொல்லன் அழிக்கிறான் அர்த்தம். பெலிஸ்தியன் பிரேயர் இஸ் தி டெலிகம்யூனிகேஷன் சென்டர்னு பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்றாங்க. 2 நாட்டுக்கு யுத்தம் வரும்போது அந்த கம்யூனிகேஷன் சென்டர்ல தான் பாம்பு போடுவாங்க. எதுக்கு தெரியுமா? இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிடக்கூடாது, இன்ஃபர்மேஷன் வேற யாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிடக்கூடாது. சில நாள் இப்போ காஷ்மீர்ல அங்கெல்லாம் ஊர் பிரச்சனை அப்படின்னு வருதுனாலே என்ன சொல்ல, எனக்கு இந்த நெட் எல்லாம் கட் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எதுக்கு நெட் எல்லாம் கட் பண்றாங்கன்னா இங்க உள்ள நியூஸ் வேற எங்கேயுமே போயிடக்கூடாது. இதுதான் சாத்தானுடைய தந்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆவி நேவுதல் என்ன பர்பஸுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். சவுல் அதை குறித்து உணர்வே இல்லை. ஆனா தாவீதை பாருங்க, தாவீதை வந்து தாவீதுக்கு கர்த்தர் சிங்காசனத்தை எல்லாம் உறுதிப்படுத்தினதும் தாவீது எனக்கு அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரணும். அவன் ஆரம்பத்தில் கொண்டு வந்த மெத்தேடு தப்பு, ஆனா கொண்டு வரணும்னு வாஞ்சே திருப்பி தன்னை சரி பண்ணி கொண்டு வரான்.
அவன் என்ன பண்ணியிருக்கணும், ஏதோ கடமைக்கு செய்யணும்னா செய்கிறவனா இருந்திருப்பான்னா ஒரு அடி விழுந்தில்ல. அப்போ என்ன சொல், கடமைக்கு செய்யறவங்களுடைய உண்மையா செய்யறவங்களுக்கு வித்தியாசம் தான். கடமைக்கு செய்யறவங்க தங்களுக்கு ஒரு சின்ன தடுமாற்றமோ அடி வந்துட்டுனா நமக்கு எதுக்குப்பா வம்பு, நம்ம போகக்கூடாது, இனி அவங்களாச்சு அவங்க பாடாச்சு. ஆனா தாவீது அப்படி இல்லை, திருப்பி சரி பண்றான். எங்க அடி விழுந்துச்சு, எங்க தப்பு நடந்துச்சு, சரி பண்ணி திரும்ப போறான். ஏன்னா அவன் தேவனுக்கு அடுத்த காரியத்தை கடமைக்காய் செய்கிறவன் அல்ல, அதுதான் தன் வாழ்க்கையாகவே வைத்து செய்தான். ஆமே. எஸ்ரா பாருங்க, அவர் கட்டளை இட்டு இருக்கிறார். சொல்லி என்ன பண்றார் தெரியுமா, கட்டளை போடுறார். எல்லாரும் போங்க, எருசலேமுக்கு யார் யாருக்கு போகணும்னு தோணுதோ போய் நீங்க ஆலயத்தை கட்டுங்க சொல்லிட்டு ஒரு காரியத்தை செய்யறார். பாருங்க என்ன செய்யறார் அப்படின்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எஸ்ராவின் புஸ்தகம் 1வது அதிகாரம், அதை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். எஸ்ராவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல நேபுகாத்நேச்சார் வந்து இஸ்ரவேலரை சிறைபிடிக்கும் போது எல்லாத்தையும், அதாவது பொக்கிஷத்தெல்லாம் எடுத்துட்டு வருவான்ல, அந்த அத்தனை பொக்கிஷத்தை 1:8 வாசியுங்கள். அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்ரேதாவின் கையில எடுக்க செய்து யூதாவின் அதிபதியாகிய எஸ்பாசாரிடத்தில் எண்ணி கொடுத்தானாம். ஆமென். இதான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய அடையாளம். என்ன அடையாளம் தெரியுமா? நல்ல கவனமா கேளுங்க, இங்க நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். கர்த்தரால ஒரு காரியத்துல ஏற்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் எதுல கேர்ஃபுல்லா இருக்கணும் தெரியுமா? இன்னொருத்தவங்களுடைய ஒண்ணுமே நம்ம கையில் இருக்கக்கூடாது. இப்ப கோரேஸ் சொல்லியிருக்கலாம், ஏப்பா அது நான் எடுத்துட்டு வரலப்பா, எனக்கு முன்னாடி இருந்தவங்க எடுத்து வச்சுட்டாங்க, எனக்கு அது ஒண்ணும் பண்ண முடியாது சொல்லியிருக்கலாம். இல்ல, அது என்னுடையதல்ல, என்னுடையதல்ல. என்னைக்கு ஏதாவது குறைவு இருக்கா பாருங்க. ஏய், நேபுகாத்நேச்சார் எருசலேம் ஆலயத்திலிருந்து எல்லாம் எடுத்துட்டு வந்தால, எடு. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையை, கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை வேற ஒருத்தங்களுடைய ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. 17 ஆமீன் வருது. இன்னொருத்தங்களுடைய பிறனுடைய யாதொன்றையும் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. இயேசு உடுத்திருந்த வஸ்திரத்தை உறிஞ்சிட்டாங்க. உறிஞ்சிட்டு அவரை வேற ஒரு துணியில சுத்தி கல்லறையில வச்சாங்க. இயேசு உயிர்த்தெழுந்து அந்த துணியோடு போகல, கல்லறைக்குள்ளே வந்து பேதுரு யோவானும் பார்க்கும்போது அவரை சுற்றி இருந்த துணியை அவர் சுருட்டி ஒரு ஓரத்துல வச்சுட்டு அவர் போறார். ஏன்னா அது அவருக்குரியது கிடையாது. அவர் போயிருக்கலாம், எனக்குரியதை அவங்க எடுத்துட்டாங்க, அவங்களுக்குரியத. என்னங்க ஒரு மாதிரி இருக்கிறீங்க? இல்ல இல்ல இல்ல, நான் போட்டு வந்த செருப்பை காணல, அதனால கிடைச்ச செருப்பை நான் போட்டுட்டு அப்படி இல்ல, நான் போட்டுட்டு வந்தேன் காணல, அதனால கிடைச்சதை போட்டு வந்தேன், போட்டதுதான் போட்டேன், நல்லதா போடப்படாதா. அது இன்னொருத்தங்க வந்துட்டாங்க, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அது எனக்குரியதா? கல்லறையை கூட திருப்பி கொடுத்துட்டு தான் போனாரே ஆண்டவர். உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒரு கோரேஸ் தேவ ஆவியினால ஏவப்படுகிறவன் சொல்றான், எண்ணி கொடுக்கிறான். கோரேஸ்க்கு சம்பந்தம் கிடையாது இந்த விஷயத்துல. கோரேஸ் நீதிமான், ஆனாலும் அவனுக்குள்ள இருக்கிறது ஆவியானவர், சத்திய ஆவியானவர். அது நாங்க ஒண்ணும் பண்ணல, அது எங்க அப்பா காலத்துல, அது எங்க தாத்தா காலத்துல. அது உங்களுக்குரியதா? அபகரிக்கப்பட்டதா? பறிக்கப்பட்டதா? உங்களுக்கு எண்ணி கொடுங்க. சகைவை இன்னைக்கு வா, உன் வீட்டுல நான் தங்குறேன், அவ்வளவுதான் சொன்னார், வேற எதுவுமே கிடையாது. அடுத்து நடக்கணும்னா சகைவை நீ தான் டிசைட் பண்ணணும். சகைவை நடக்கிறான், ஒவ்வொரு ஸ்டெப் நடக்க இயேசு வரார். ஆனா ரட்சிப்பின் வாசல் இன்னும் திறக்கல. இயேசு பேசாம வரார், எதுவுமே பேசல, வேற எதுவுமே பேசல. எதுவுமே, அவருடைய பிரசன்னம் போதும் பேச நம்ம கிட்ட. அவருடைய பிரசன்னம் நம்ம கிட்ட. நம்ம ஹalleluya. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, நான் யார்ட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தா நாளத்தனையா கொடுத்துறேன், எண்ணி கொடுக்கிறேன்ப்பா. 4 times நான் திருப்பி கொடுக்கிறேன். 4 times. அவன் பிரமாணத்துக்குள்ள வரான், பிரமாணத்துக்குள்ள வேதத்துக்குள்ள வரான். நான் நியாயமா வாங்கினா நாளத்தனையா கொடுத்துறேன், என் ஆஸ்தியில பாதியை நான் ஏழைக்கு கொடுக்கிறேன். எத்தனை பேர் வயிறை அடிச்சு நான் சாப்பிட்டேப்பா, அது இனி எனக்குன்னு இருக்கக்கூடாது.
ஆஸ்தியில பாதி நான் ஆண்டவர் சொல்றேன், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறிக் கொண்டிருக்கும். கர்த்தர் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான் இருக்கிறார். நாம செய்ய வேண்டியதை செய்கிறோமா? அதுக்கு தான் வாசலை திறந்து வைக்கிறார். ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. கண்களை மூடி நீங்க விரும்பிடும் பாத்திரமாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. உங்க பார்வை என்னில் பட்டால் போதுமே, என் வாழ்க்கைதான் முற்றும் மாறுமே. உங்க கரம் என்னை, என் வாழ்க்கைதான் மேன்மையாகும். உங்க பார்வை என்னில், என் வாழ்க்கைதான், என் வாழ்க்கைதான். ஒரு விசை வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, நான் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நீர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, நேபுகாத்நேச்சாரை போல இல்லாம ஆயிடக்கூடாது, இஸ்ரவேலை போல சேராம போயிடக்கூடாது. கோரேசை போல ஆவியானவர் எதுக்கு லீட் பண்றாரோ அதை செய்ய பிரயாசப்படணும். உங்களுடைய நல்ல ஆவியானவர் என்னை செவையான வழியில ஒரே ஒரு ஜெபத்தை உண்மையா செய்ய முடியுமா? உங்களுடைய நல்ல ஆவியானவர், அப்பா ஆண்டவர், என்ன நீங்க ஒரு ஸ்தானத்துல பாக்குறீங்க, அதுல இன்னொரு ஆளை பாத்துடக்கூடாதுப்பா, முகத்தை திருப்பிடக்கூடாது. உங்க பார்வை எப்போது என் மேல விழுந்துட்டே இருக்கணும். நீங்க விரும்பிடும் பாத்திரமாக என்னை மாற்றிடும். உமக்காய் பயன்படும் உருவாக்கிடும். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, இதனால எங்களோடு பேசின, உணர்த்தின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எஸ் லார்ட், இதை நாங்க அறியணும். கோரேசுக்கு அத்தனை ராஜ்யங்களை கொடுத்த போதிலும் நான் அவரிடத்திலிருந்து கட்டளை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி அவன் அதை நிறைவேற்றினான். கோரேசை குறித்து சொன்னீங்க, எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுகிறவன் என்று. எங்களை பத்தி அப்படிதான் ஆண்டவரை வச்சிருக்கிறீங்க. நாங்க அதை செய்யணும். உங்களுடைய நல்ல ஆவியானவர் எங்களை செவ்வையான வழியில் நடத்துவாராக. எல்லா மகிமை உமக்கு தருகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.